கடந்த 2 ஆண்டுகளில் கலிடன் மற்றும் டன்ஃபரின் கவுண்டியில் உள்ள தெற்காசிய சமூகத்தை சேர்ந்த உறுப்பினர்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட மிரட்டல்கள் தொடர்பில் ஒன்றாரியோ போலீசார் விசாரித்து வருகின்றனர். 2025ஆம் ஆண்டளவில் ஆரம்பித்த இந்த மிரட்டல்கள் பெரும்பாலும் பணத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளாகும். இவற்றின் மூலம் வன்முறையாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அத்துடன் சில சந்தர்ப்பங்களில் வீடுகள் அல்லது வணிகங்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் முன்னர் கூறிய மிரட்டல் வழக்குகளுடன் தொடர்புடையவை என போலீசார் நம்புகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான ரன்பீர் மந்த் தனது குடும்பத்திற்கு எதிராக கொலை மிரட்டல்கள் வந்ததாகவும் $2 மில்லியன் செலுத்துமாறு தான் நிர்பந்திக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் கனடாவில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்ட பிஸ்னோய் குழுவினரிடம் இந்த அழைப்புகள் வந்திருக்கலாம் என அவர் நம்புகிறார். அத்துடன் மிரட்டல் அழைப்பு அல்லது குறுஞ்செய்தியை பெறும் எவரும் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளுமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.